ஓம் சாந்தி. 10/7/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டுவிட்டு தேஹி அபிமானியாக ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆகுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களுக்குத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்று கூறப்படுகிறது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்யும் சத்சங்கங்கள் மற்ற சத்சங்கங்களை விட தனிப்பட்டது. எப்படி? இந்த ஒரு சத்சங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை கேட்கிறீர்கள். இங்கு படிப்பு நடக்கிறது. லட்சியம், நோக்கம் கூட கண் எதிரில் உள்ளது. மற்ற சத்சங்கங்களில் கல்வியும் இருப்பதில்லை, எய்ம் ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம் மற்றும் நோக்கமும் அங்கே கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்று முதலில் தந்தை புரிய வைக்கிறார். தேகம் என்று நினைக்காதீர்கள். தேக அபிமானியாக, தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயத்தினர் என்று கூறப்படுகிறது. தேஹி அபிமானிகளுக்கு, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களை ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரனுக்கு தேகம் இல்லை. அவர் என்றைக்குமே ஆத்ம அபிமானியாகவே இருக்கின்றார். அவர் சுப்ரீம், உயர்ந்த ஆத்மா மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பரமாத்மா என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவர். மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறும் பொழுது புத்தியில் அவர் நிராகாரமான லிங்க ரூபம் ஆவார் என்று நினைவுக்கு வருகிறது. நிராகாரமான லிங்கத்தின் பூஜையும் ஆகிறது. அவர் பரமாத்மா ஆவர், அதாவது அனைத்து ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர் ஆவார். அவரும் ஆத்மாவாக உள்ளார், ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வருவதில்லை. மற்ற அனைவரும் மறுபிறவி எடுக்கிறார்கள். மேலும் அனைவரும் படைப்புகள் ஆவார்கள். படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை ஆவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட படைக்கப்பட்டவர்கள்தான். முழு மனித சிருஷ்டியே படைப்பாகும். படைப்பு கர்த்தா என்று தந்தைக்கு கூறப்படுகிறது. கணவரை கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறது. அவர் மனைவியை ஸ்வீகாரம் செய்கின்றார். பிறகு அவர் மூலமாக குழந்தைகளை படைக்கின்றார், பாலனை செய்கின்றார். அவ்வளவே, விநாசம் செய்வதில்லை. மேலும் தர்மஸ்தாபகர்கள் கூட படைக்கிறார்கள், பிறகு அவற்றை வளர்க்கிறார்கள். யாருமே விநாசம் செய்வதில்லை, அழிப்பதில்லை. எல்லையற்ற தந்தையை பரமாத்மா என்று கூறுகிறோம். எப்படி ஆத்மாவின் ரூபம் புள்ளியோ அதே போல பரமபிதா பரமாத்மாவின் ரூபம் கூட புள்ளியாகும். மற்றபடி இவ்வளவு பெரிய லிங்கம் அமைப்பது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் பூஜையின் காரணமாக. பிந்துவுக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? பாரதத்தில் ருத்ர யக்யம் படைக்கும் பொழுது மண்ணினால் சிவலிங்கம் மற்றும் சாலி கிராமங்களை அமைத்து பிறகு அவற்றுக்கு பூஜை செய்கிறார்கள். அதற்கு ருத்ர யக்யம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்வ, அஸ்வமேத, அவினாஷி, ருத்ர, கீதா ஞான யக்யம் என்பதே உண்மையான பெயராகும். இது சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார். வேறு சத்சங்கங்களில் எவற்றிலுமே ஆத்மா அல்லது பரமாத்மா பற்றிய ஞானம் யாரிடமுமே இல்லை. அதை யாரும் கொடுக்கவும் முடியாது. அங்கேயோ எந்த ஒரு எய்ம் ஆப்ஜெக்ட், லட்சியம், நோக்கம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்களோ இப்பொழுது படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. சரீரத்தின் மூலமாக ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்கிறது. ஆத்மாவோ அசரீரி, சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும் அல்லவா? தனியாக வந்தோம், தனியாக செல்ல வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். சரீரத்தை தாரணை செய்தார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் பாபா வந்து புரிய வைக்கிறார். பாரதத்தில் சத்யுகம் இருக்கும்பொழுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு தர்மம் இருந்தது என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள்.
இதை கூட பாரதவாசிகள் அறியாமல் உள்ளார்கள். தந்தையை யார் அறியவில்லையோ அவர் எதையுமே அறியவில்லை என்று பொருள். பழைய ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்றே கூறினார்கள். படைப்புக்கர்த்தா எல்லையற்ற தந்தையாவார். அவரே படைப்பின் ஆதி மத்திய அந்தத்தை அறிவார். ஆதி என்பது ஆரம்பத்திற்கு கூறப்படுகிறது. மத்தியமம் என்பது இடைப்பட்டது. ஆதி என்பது சத்யுகம், அதற்கு பகல் என்று கூறப்படுகிறது. பிறகு மத்தியத்திலிருந்து அந்திமம் வரை இரவு ஆகும். பகல் என்பது சத்யுகம், திரேதாயுகம். சொர்க்கத்தை ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தின் அதிசயம் என்று கூறலாம். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கு லட்சுமி நாராயணர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இதை பாரதவாசிகள் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தை இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்து கொண்டிருக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: ஒரு தந்தையின் நல்வழிப்படி நடந்து மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும். இந்த இனிமையான சங்கம யுகத்தில் சுயம் தன்னை புருஷோத்தமராக, தங்க புத்தியினராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 7 நாள் பட்டியில் அமர்ந்து பதீதமான தூய்மையற்ற புத்தியை பாவனமான புத்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சத்தியமான தந்தையிடம் சத்தியநாராயணரின் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவர், ஆனஸ்ட் ஆகுக. விளக்கம்: யார் ஒருவர் தந்தையால் கிடைக்கப்பெற்ற பொக்கிஷங்களை தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்த மாட்டார்களோ அவர்களே ஆனஸ்ட், நேர்மையானவர்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை தன்னுடைய நேரம், பேச்சு, செயல், சுவாசம் மற்றும் எண்ணம் ஆகியவற்றை பிறர் வழிப்படி அல்லது கூடாத நட்பின்படி வீணாக இழக்கிறார்களோ, சுய சிந்தனைக்கு பதிலாக பர சிந்தனை, வேறு சிந்தனை செய்கிறார்களோ, சுயமரியாதையில் இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில் அல்லது அகங்காரத்தில் வசமாகிறார்களோ, ஸ்ரீமத்துக்கு பதிலாக மன்மத், அதாவது மனதின் வழிப்படி நடக்கிறார்களோ, அவர்களை நேர்மையானவர்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக கிடைக்கப் பெற்றுள்ளது. எனவே அந்த காரியத்தில் மட்டுமே அவற்றை ஈடுபடுத்த வேண்டுமே அன்றி மற்ற விஷயங்களுக்காக அல்ல. இதுவே நேர்மையானவர் ஆவதாகும். ஸ்லோகன்: எதிர்ப்பு என்பதை மாயையுடன் செய்யுங்கள், தெய்வீக பரிவாரத்துடன் அல்ல. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஒரு எல்லையற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊக்கம், உற்சாகத்துடன் கூடிய உயர்ந்த எண்ணம் சதா தங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் நீங்கள் பிஸியாக இருந்து விடாதீர்கள். எல்லையற்ற மேடையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எல்லையற்ற ஆத்மாக்களுக்காக சேவைக்கான எண்ணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இதுவே வெற்றிக்கான எளிமையான வழி ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.